நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி தான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவானோ அதான் நான் உங்களுக்கு வாக்குறுதியா கொடுப்பேன் அப்படின்னு பேசுறீங்க. ஆமா. இப்போ அதை கேட்டுட்டு இப்ப இங்க வர்ற வாக்கு கேட்டு வர்ற இடத்துல வாக்காளர்களை பார்த்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? ஆமா, அவங்கதான் அவங்க சொல்றதை செய்யறது சொல்றாங்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது எக்ஸாக்டா. இப்ப நமக்கு இங்க இருக்க பிரச்சனைகள் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காவால இருந்து ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் குடிநீர் பிரச்சனை இருக்கு, பிளஸ் மழை பெஞ்ச தண்ணி வந்து வெளில போக மாட்டேங்குது. இதுதான் முக்கியமான கன்சர்ன் இந்த தெரு பொறுத்த வரைக்கும். சோ ஒரு தெருவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு மேனிஃபெஸ்டோ பிளான் பண்ணிக்கிறோம். அந்த தெருக்கு என்ன முக்கியமான பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் தீர்க்கலான் இருக்கோம். அது நமக்கு கிளியரா வந்து ஒரு டைம் எடுத்து பண்ணணும்னு சொல்றோம். செலக்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் வேலை எல்லாம் பரபரப்பாயிரும். அது இந்த காவெல்லாம் கிளீன் இல்லாம இருக்கு, அது நாங்க ஓன் மிஷின் போட்டு பண்ணலான் இருக்கோம். அதெல்லாம் வந்து செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. இளைஞர்களுக்கு என்ன செயல்திட்டம் வச்சிருக்கீங்க? நிறைய இளைஞர்கள் யூத் உங்களுக்கு வர்றாங்க. ஆமா ஆமா, அவர்களுக்கான செயல்திட்டம் எல்லாம் இல்ல. மெயினா அவங்க யூத் பொறுத்தவரை வேலை வாய்ப்பு, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு சில நிறைய விஷயங்கள் செய்ய முடியாம இருக்கு. அது கவர்மெண்ட் ஜாப்ஸும் ரொம்ப நாளா கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. கவர்மெண்ட் ஹைரிங் இப்ப 5 லட்சம் பேர் இருக்கும்போது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இப்ப இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இப்ப நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் பெர்மனன்ட் பண்ணாம இருக்காங்க, அவங்க பெர்மனன்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் அதை நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இங்க நிறைய பேர் நாங்க ரீசெண்டா வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணோம். இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் எல்லாம் போய் பெரிய லெவல்ல ஜெயிச்சுட்டு வந்தாங்க. எதிர்கட்சிகள் நிறைய உங்க மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு ஒரு கடுமையான சவாலை போட்டியா இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரே தொகுதியில திமுக வேட்பாளர் நிக்கிறாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாங்க. சோ அவங்க தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய உள்கட்சி பூசலும் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. சோ இந்த வாட்டி கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம அடிச்சுக்கிறாங்க. சோ கண்டிப்பா இது வந்து அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.